வணக்கம் நண்பர்களே. மிக நீண்ட நாட்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி வீடியோ நம்ம இதில் போடவே இல்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு சரி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. நிறையா குறிப்புகள் தேடி பார்த்தோம். அதில் காளிமுத்துவுக்கும் நம் புரட்சித் தலைவருக்குமான சில நிகழ்வுகள், அவர்களது நட்பை பற்றி கொஞ்சம் விஷயத்தை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், இது வரைக்கும் நான் அதிகமாக சொல்கிறது இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களாக உங்களை நம்பி தான் நாங்கள் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாகி உங்களை நம்பி தான் அந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்க வைங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி. தலைவரின் அன்புக்கு பாத்திரமாக 1972 கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் மறையும் காலம் வரை கூடவே இருந்த திரு காளிமுத்து அவர்கள் விருதுநகர் மாவட்டம் ராமுத்தேவன்பட்டியில் பிறந்தவர். அவர் சொன்ன ஒரு வாசகம் அரசியலில் ரொம்ப பிரபலமானது. கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கட்சியை விட்டு வந்துட்டா வந்தது தான், போனது தான், திருப்பி நீங்கள் ஒன்று சேரலாம் முடியாது அப்படின்னு ஒரு தடவை அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ். கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது அப்படின்றது. இன்னும் நிறையா சொல்லியிருக்காரு. கருணாநிதியை பற்றி அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே திமுக ஊப்பிகளுக்கு ரத்தம் கொதிக்கும். ஓகே, அதுக்குள்ளே போக வேண்டாம். அவர் 1965 கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே மிக தீவிரமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். அவர் அவரது நெருங்கிய நண்பர்களான வைகோ, பே. சீனிவாசன், திரு 1967 தேர்தலில் கர்ம வீரர் காமராஜரை தோற்கடித்த, விருதுநகர் தொகுதியில் தோற்கடித்த பே. சீனிவாசன், இவங்கெல்லாம் ஒரு டீம். தஞ்சை ஒரத்தநாடை சேர்ந்த அண்ணன் எல்ஜி அவர்களின் சிசிய பிள்ளைகள் இவங்கெல்லாம். எல்ஜியோட வழிகாட்டுதலில் அன்னைக்கு மாணவர் இயக்கத்தில் தீவிரமாக இயங்கியவர்களில் இவங்களும் ஒரு ஆட்கள். அப்படி இருக்கும்போது 67 தேர்தலில், அதாவது 65 இந்திய போராட்டத்தில் இவரெல்லாம் முன்னிலை நிற்கிறாங்க. 67 காளிமுத்து, அதாவது எப்பயுமே இந்த சொல்லுவாங்கல்ல, தனக்கு பாயசம் கேட்கறத விட பந்தியில் பக்கத்தில் பாயசம் கேட்டால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தனக்குன்னு கேட்காம தன்னோட நண்பர்களான பே. சீனிவாசனுக்கு சீட்டு கேட்டார். விருதுநகரில் வாங்கி அதுக்கு முழுக்க வேலை பார்த்தது காளிமுத்து அவர்கள். அவர் தான் பவர் ஏஜென்ட், அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ் அந்த எலெக்ஷனில். காமராஜரை தோற்கடிக்க முழுமையாக வேலை பார்த்தவர்கள் அவர் ஒரு ஆள். அப்படிப்பட்ட காளிமுத்து அவர்கள் தலைவரோட அணுக்கமாகிறாரு. அப்போது 2 பேரும் டிஎம்கே தான். 67 பே. சீனிவாசன் எம்எல்ஏ ஆகிறாரு. காளிமுத்து கூட ஒரு தடவை போய் மந்திரி அவருக்கு வேணுன்ற, காமராஜரை தோற்கடிச்சனால மந்திரி வேணும்னு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அண்ணாவை போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போ கூட காளிமுத்துக்கு பின்னாடி தான் பே. சீனிவாசன் இருக்கார். காளிமுத்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு. ஏன்னா காளிமுத்து தனக்குன்னு கேட்குறத விட நண்பனுக்காக கேட்குறது ஈஸி இல்லை. அதனால் அவர் போய் கேட்டிருக்காரு. அப்போ அண்ணா ஒரே வார்த்தை சொல்லிட்டாராம், காமராஜரை தோற்கடித்த உனக்கு நான் பதவி கொடுத்தா ஒரு பெருந்தலைவர்களை தோற்கடிச்சா அவங்களுக்கு பதவி கிடைக்கும்ன்ற ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுரும். காமராஜர் தோற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டது. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, காமராஜருக்கு எதிராக பிரச்சாரத்துக்கே யாரும் போகலாம். முழுக்க வேலை பார்த்தது அங்கேருந்து எம்ஜிஆர் மன்றங்கள், காளிமுத்து மாதிரி தீவிரமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் வேலை பார்த்துருக்காங்க. அண்ணா பிரச்சாரத்துக்கு போல, கருணாநிதி அவங்களாம் மெயின் ஆட்கள்லாம் பிரச்சாரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருக்காங்க. காமராஜர் தோக்கக்கூடாதுன்றதுல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு, ஒரு பெருந்தலைவரை. அதுக்காகத்தான் பே. சீனிவாசன் கொடுத்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த அலையில் காமராஜரும் அடித்து செல்லப்பட்டார். வெறும் 2000 ஓட்டில் தோற்று போயிட்டார். அப்படிப்பட்ட காளிமுத்து மந்திரி பதவி வைக்கிறார், பே. சீனிவாசன் கொடுக்கல. 71 தேர்தலில் காளிமுத்து அவர்களுக்கு சிவகாசி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தரப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். அப்போது தலைவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, காளிமுத்து ஜெயிக்கிறாரு. அப்போவே 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அவர் பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏ, இவர் சிவகாசி தொகுதி எம்எல்ஏ. அது போக தலைவரோட ரொம்ப ஒரு விசுவாசியாக இருந்திருக்காரு. அதே போல் கருணாநிதிக்கு மிக தீவிரமாக இருந்திருக்காரு. அதாவது கருணாநிதி ஒரு 5 பேர் பட்டியல் போட்டார் அப்படின்னா அவரோட தீவிரமான அனுதாபிகள்
தீவிரமான ஆதரவாளர்கள் அப்படின்னு பட்டியல் அதில் காளிமுத்து ஒரு ஆள். அப்படிப்பட்ட காளிமுத்து அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்த உடனே கருணாநிதியை சந்திக்க போல, அவர் அங்கேயே தங்கிட்டார் சிவகாசியிலேயே. எல்லா பக்கமும் அப்படியே அங்கங்கே எம்ஜிஆர் பக்கம், தலைவர் பக்கம், பொதுச் தலைவர் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு போய் சேர்ந்துக்கிருக்காங்க. இவர் போகலை, இவர் அங்கேயும் போகலை அங்கேயும் போல சிவகாசியில் தங்கிட்டார். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவகாசியில் முதல் முறையாக தீர்மானமே போடுறாங்க திமுக மன்றத்தில். அன்னைக்கு வந்து திமுக நடத்திக்கிட்டு இருந்தது எம்ஜிஆர் மன்றங்கள் தான். சிவகாசி நகர திமுகவில் இருந்து ஒரு தீர்மானமே போடுறாங்க, புரட்சித் தலைவர் நீக்கியது தவறு, அவரை மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும்னு. அப்போ கருணாநிதி அவர்களே ஃபோன் அடிச்சாராங்க காளிமுத்துக்கு, என்னையா உங்கள் ஏரியாவில் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க உங்கள் ஊரில், அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு. இந்த பார்த்துருங்க, சரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அது இவருக்கு தெரிஞ்சிருச்சு காளிமுத்துக்கு, நம்ம வந்து கருணாநிதி பக்கம் நிற்கிறது வந்து நம்ம தொண்டர்களுக்கோ நம்ம தொகுதி மக்களுக்கோ பிடிக்கலை, நாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயே தங்கிறாரு ஒரு 2-3 நாட்கள். இந்த பிரச்சனை அக்டோபர் 8 ஆரம்பித்து அக்டோபர் 10 வந்து பிரளயமாகி பிரச்சனை பூதாரமாக போயிட்டுருக்கு. இவர் வரவே இல்லை, சென்னைக்கு வரவே இல்லை, சிவகாசியில் டேரா போகிறாரு. அப்போ 2 நாள் கழிச்சு மதுரையில் வந்து தங்கிடுறாரு காளிமுத்து அவர்கள். எப்படியோ ஒரு கருணாநிதி அவர் பிடிச்சி, நீங்கள் முதல்ல கிளம்பி வாயா அப்படின்னு சொல்கிறாரு. வர்றேன் தலைவரேன்னு சொல்லிட்டு நேராக சென்னை போனவர். இவர் கட்சி ஆரம்பித்தவர் 1 நாள் 2 நாள் கழித்து ராமவரம் தோட்டத்துக்கு போயிடுறாரு காளிமுத்து அவர்கள். அன்னைக்கு போனவர் தான் தோட்டத்தில். தலைவர் மறைகிற வரைக்கும் அவரை விட்டு விலகவே இல்லை. தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை காளிமுத்து செய்வார். தலைவர் என்ன பேச நினைக்கிறாரோ அதை காளிமுத்து அவர்கள் பேசுவார். பேச்சாற்றல், எழுத்தாற்றல் மிகுந்த ஒரு ஒரு திறமை கொண்டவர் காளிமுத்து அவர்கள். தலைவரோட படத்துக்கெல்லாம் கதைவசனம் எழுதியிருக்காரு. அவரோட மந்திரி சபையிலையும் மந்திரியாக இருந்திருக்காரு. 72 கட்சி ஆரம்பித்த ஒரு 2 நாள் கழித்து தலைவர் வீட்டுக்கு போயிருக்காரு. போன உடனே கூட்டத்தில் எல்லாரும் நின்றுருக்காங்க. அப்போ இவர் எம்எல்ஏ, சிவகாசி தொகுதி எம்எல்ஏ, இவர் கூட்டமாக நின்றுருக்காரு. உடனே தலைவர் நினைச்சாராம், என்னையா காளிமுத்து வந்திருக்காரு, எதுவும் தகவல் சொல்லி வந்திருக்காரோ, எதுவும் சமாதானம் அப்படி இப்படின்னு எதுவும் வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சாராம். கட்சியில் ஆரம்பிச்ச 2 நேரத்தை சமாதானம் அப்படின்னு காளிமுத்து கூப்பிட்டுருக்காரு. என்ன தகவல் அப்படின்னாராம். இல்லை, நானும் உங்கள்கிட்ட சேரலான்னு வந்துட்டேன். அப்படியா அப்படின்னு 2-3 தடவை கேட்டாராம், திருப்பி கேட்டாராம். ஏன்னா கருணாநிதியோட தீவிர விசுவாசிகளில் ஒரு ஆள் காளிமுத்து. அவராலே நம்ப முடியல. அப்படியா, சரி வா, இன்னும் அவங்களை தொலைச்சி விடலாம் அப்படின்னு சொன்னாராம் காளிமுத்துட்ட தலைவர். அப்படிப்பட்ட காளிமுத்து அவரோடவே இருந்திருக்காரு. அப்போவே ராமநாதபுரம் மாவட்டம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக்கிட்டாரு தலைவர். உடனே அறிவிச்சிட்டாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட முதல் செயலாளர் காளிமுத்து அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே. அப்புறம் அப்படியே இருக்காரு. 77 தலைவர் வந்து முதலமைச்சர் உடனே காளிமுத்து அவர்கள் மந்திரி ஆயிடுறாரு. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, 80 ஆட்சி கலைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி. காளிமுத்து அவர்கள் பம்பரமாக சுற்றுறாரு. காங்கிரஸை வந்து கிழிச்சு தோரணம் கட்டினதில் காளிமுத்து நம்பர் 1. காளிமுத்து என்ன பேசினாலும் தலைவர் கண்டுக்க மாட்டார். காளிமுத்து எங்கே போனாலும் சரிதான், அவரோட பேச்சுக்குன்னு ஒரு கூட்டம். காங்கிரஸை டாராக கிழிச்சதில், ஏன்னா 67 காங்கிரஸுக்கு எதிராக வேலை பார்த்து காமராஜரை தோற்கடித்தவர் சீனிவாசன், அவருக்கு வேலை பார்த்தவர் பவர் ஏஜென்ட் காளிமுத்து அவர்கள். ஸோ ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கார் காங்கிரஸ் எதிர்த்து. 80 எலெக்ஷனில் பார்லிமெண்ட்டில் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது, ஆட்சியை கலைக்கிறாங்க, எலெக்ஷன் வருது. பம்பரமாக சுற்றி வேலை பார்த்த காளிமுத்து அவர்கள் காங்கிரஸை கிளின்னு கிழிச்சிட்டு வந்தார் தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம், எந்த வில்லனும் வில்லியும் சேர்ந்து வந்தாலும் எங்கள் கதாநாயகன் எம்ஜிஆரை தோற்கடிக்க முடியாது அப்படின்ட்டாரு. வில்லன் சொன்னது கருணாநிதியை, வில்லின்னு சொன்னது இந்திரா காந்தி அம்மையாரா. தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் வளர்த்துருச்சு. அதை எப்படி வில்லின்னு சொல்லலாம் இந்திரா காந்தி அம்மையாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக காங்கிரஸ் போராட்டம் நடக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு நடக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு கீரி முனைய மாதிரி இருக்காங்க காங்கிரஸ். அப்போ இடையில என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில பிரச்சனைகள், காங்கிரஸும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் நெருங்கி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வந்து ஒரு தேர்தல், இடைத்தேர்தல். அருணகிரி அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு.
அதுக்கு பிரச்சாரத்துக்கு எல்லாரும் போகிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழிய போய் ஆதரவு தருது. அது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிமைப்படுத்தணும் அப்படின்னா வேற வழி கிடையாது அப்படின்றக்காக எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அமைச்சர் பெருமக்கள்லாம் போகிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பகிரங்கமாக விளாக்குது அருணகிரிக்கு திருப்பத்தூர் தொகுதியில். ஆனால் காங்கிரஸ் கூட்டணி கிடையாது. ஸோ இவங்க வேலை பார்த்ததில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து தலைவரை பார்க்க போயிருக்காரு. அப்போ கேட்டாராம் காளிமுத்து அவர்கள் தலைவர்கிட்ட கேட்டாராம், தலைவரே என் மேலே இது கோவமா அப்படின்னாராம். ஏன் என்னாச்சு தம்பி அப்படின்னாராம். இல்லை நீங்கள் என்னை பிரச்சாரத்துக்கும் கூப்பிடல, நானும் உங்களை கேட்கல, பிரச்சாரத்துக்கு வரவான்னு கேட்கல, அதனால் இது வருத்தமா அப்படின்னு கேட்டாராம். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, காங்கிரஸுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்குது. உன்னோட நீ வில்லின்னு சொன்னதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக கொடும்பாவி எரிச்சாங்க, போராட்டம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. உன்னை நான் பிரச்சாரத்துக்கு போன்னு சொன்னால் உன் மனசு புண்படும், உன்னோட தன்மானத்தை சோதிக்கிற மாதிரி வரும். நீயா என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா நீ என்ன எனக்கு பயந்து உன்னோட சுயமரியாதை விட்டுட்டு வந்து பிரச்சாரத்துக்கு போவான்னு கேட்குறியோ அப்படின்னு. நீ அப்படி இருந்தால் தான் சரி. நீ காங்கிரஸ் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணல, நீ காங்கிரஸ் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்த, திட்டிக்கிட்டே இருந்தேன். ஸோ 2 பேருக்கு மோதல் இருக்குது. உன்னை நான் பிரச்சாரத்துக்கு போக சொன்னாலும் சரி, இல்லை நீயா என்கிட்ட கேட்டிருந்தாலும் சரி, உன்னோட சுயமரியாதை பாதிக்கப்படும், தன்மானம் பாதிக்கப்படும். ஸோ என்னோட கட்சிக்காரனுக்கு ஒன்றுன்னா அது எனக்கு ஒன்றுன்ற மாதிரி. உன்னோட தன்மானம் காக்கிறதுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. அதனால் நீ செஞ்சது சரிதான், ஆனால் நீ பிரச்சாரத்துக்கு போகாமல் இருந்தது சரிதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் காளிமுத்து தெரிஞ்சிருக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், தன்னோட தொண்டர்களை பற்றி எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. அதாவது தான் ஒருத்தன் போய் பெருசாக மாற்றம் நிகழ போகிறதில்ல, ஆனாலும் போனால் என்னோட மரியாதை என்ன ஆகும் அப்படின்றத அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு காளிமுத்து பதிவு பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்திருக்காரு. தலைவருக்கு படங்களுக்கு சினிமா கதைவசனமாக எழுதியிருக்காரு. தலைவரோட படங்களுக்கு சப்போஸ் 77 அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகலை அப்படின்னா அவர் சினிமாவில் ஒரு ரவுண்ட் வந்திருப்பார் கருணாநிதி மாதிரி. அந்த அளவுக்கு எழுத்தாற்றல் சொல்லாற்றல் மிக்கவர், சொல்லின் செல்வர் காளிமுத்து அவர்கள். கடைசியாக அவருக்கு ஒரு சின்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. இந்த ஆர்எம்பி குரூப்னு ஒன்று இருந்தது. அந்த தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே ஒரு வேலை பார்த்துருச்சு. பார்த்ததில் 10 அமைச்சர்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஆர்எம்பி குரூப்பில் இருக்க 10 அமைச்சர்களை புரட்சித்தலைவர் அவர்கள் ஒரே நாளில் டிஸ்மிஸ் பண்ணுறாரு, பார்த்துக்குருவோம் அப்படின்னு. அந்த 10 பேரில் காளிமுத்தும் ஒரு ஆள். அப்போ ஒரு ஆள் கூப்பிட்டு கேட்டாராம், ஆர்எம் வீரப்பனுக்கு ஓ அளவுக்கு எழுத்தாற்றல் கிடையாது, சொல்லாற்றல் கிடையாது, மக்களை சந்திக்கிற தைரியம் கிடையாது, மக்கள் செல்வாக்கும் கிடையாது. உனக்கு சிவகாசி தொகுதியிலையோ திருப்பரங்குன்றம் தொகுதியிலையோ உனக்கு செல்வாக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஆர்எம்பி குரூப்புக்குள்ளே போய் சிக்கின அப்படின்னு ஒரு நாள் கேட்டாராம். இந்த மந்திரியார் டிஸ்மிஸ் பண்ண பிறகு அந்த அளவுக்கு காளிமுத்து அவர்கள் மீது கடைசி வரை ரொம்ப மதிப்பு வச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட காளிமுத்து யார் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைய இளைய தலைமுறைக்கு காளிமுத்துவோட அருமை பெருமை பெரிய வாய்ப்பு இல்லை. அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆள். அவரோட மகளைத்தான் இப்போதைய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்டியிருக்கார். கயல்விழி காளிமுத்துவோட மகள். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியறதில்ல. இப்போ இருக்க இளைய தலைமுறைக்கு தெரியாது, அந்த காளிமுத்து யாருன்னு தெரியாது. அப்போது கேட்டார் அவர், நீ எப்படி ஆர்எம்பி குரூப்புக்குள்ளே போய் சிக்கின அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டுட்டு சரி கொஞ்சம் பொறு, விரைவில் சரி பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு முடிவெடுப்போம், நீங்கள் இனிமேல் போய் நீ அவரோட செயல்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல. சொல்லி கொஞ்ச நாள்லேயே ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளேயே தலைவர் உடல்நலம் குன்றி இறந்து விடுகிறார். இல்லைன்னா திருப்பி மீண்டும் கூட அமைச்சராக இருக்கலாம் காளிமுத்து அவர்கள். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு அமைகிறதுக்கு புரட்சித் தலைவர் அவர்களுக்கு இறைவன் நாட்களை தள்ளி கொடுக்கவில்லை.